தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூன் 9 கடைசி கட்ட கிளைமாக்ஸ் நாட்கள்ல நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். சோ இப்போ நம்ம வந்து கோட் பிளஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் क्वेश्चंसல ஒவ்வொரு செட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். டிஸ்கஷன்னா வந்து ஆன்சர் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படியே நான் சொல்லிட்டே இருக்கேன். ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் கடைசி 5 நாட்கள் அதிரடியா கொண்டு போவோம். செட் 1 இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே செட் 1 பாப்போம். ஒரு 100 கேள்விகள் பாப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம். ப்ரீவியஸ் क्वेश्चंस மேலா ஏன்னா இந்த 5 நாட்கள் வந்து திருவிழா தான் மேலா மாதிரி கொண்டாடுவோம். சரியா? டக்கு டக்கு டக்குன்னு போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் ஃபர்ஸ்ட் क्वेश्चन 101 அதாவது ஜிஎஸ் வந்து 101ல ஸ்டார்ட் ஆகும். அதான் 101 ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन மைஎஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? இந்த क्वेश्चन ஸ்கூல் புக்ல தான் எடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியலன்னு வெச்சுங்களே, என்ன சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படி இருக்கும், போ இதா இருக்கும். ஓகேவா? சோ என்ன சார் அதுக்கு ஆன்சர் அப்படினா யோசிங்க. 1998 கரெக்ட்டா யோசிங்க. இந்தியால மொத்தம் அதாவது 5 லட்சம் கண்டிப்பா ஆன்சரா இருக்காது. ஏன்னா ஒட்டுமொத்தமாவே 5 லட்சம் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். இது குறிப்பிட்டு கேட்கறாங்க பாருங்க. ஹிமாலயன்ல மட்டும் தான் கேட்கறாங்க. சரியா? 5 லட்சமும் இருக்காது, ரொம்ப கம்மியாவும் இருக்காது. சோ கம்மியாக ஆன்சரும் அதிகமாக ஆன்சரும் தூக்கிடுங்க. மீதி 2ல தான் ஏதோ ஒன்னு ஆன்சர். வாஸ்குலர் பிளான்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். 1500 ஸ்பீஷீஸ் இருக்கு, 2500 ஸ்பீஷீஸ் இருக்கு, 5500 சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல இங்க பார்ப்பது உண்டு. சோ அதை வச்சு யோசிச்சு பாத்தீங்கனாலே 50,000 5000 யோசிச்சு பார்த்தாலும் ஆன்சர் 5000 சொல்லிட்டு அடிச்சிடலாம். சரியா? ஆன்சர் வந்து 5000 சொல்லிட்டு அடிச்சிடலாம். அது என்ன சார் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்ன சார்? பல்லுயிர் பெருக்கம் ஹாட்ஸ்பாட்னா என்ன சார்னா இந்தியால வந்து முக்கியமான சுற்றுச்சூழல் சார்ந்த இந்த உயிரினங்கள்ல அதிகமா வாழக்கூடிய பகுதி இருக்குல்ல, அதிகமா உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதியை வந்து ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டிய பகுதிகள். இந்தியால மொத்தம் 4 ஹாட்ஸ்பாட் இருக்குங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைங்க, வெஸ்டர்ன் காட்ஸுங்க. 2வது வந்து இமயமலைங்க, ஹிமாலயாஸுங்க. 3வது வந்து இந்தோ பர்மா பகுதிங்க, அதாவது வடகிழக்கு இந்தியா இருக்குல்ல, நார்த் ஈஸ்ட் இந்தியா, நாகாலாந்து அந்த பகுதி இந்தோ பர்மா பகுதின்னு சொல்லுவாங்க. 4வது வந்து சுந்தாலாண்டுன்னு சொல்லுவாங்க. சுந்தாலாண்ட்னா என்ன அப்படின்னா கீழே இந்திய பெருங்கடல்ல அந்தமான் நிக்கோபார் தீவு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த இந்திய பெருங்கடல் ஃபுல்லாவே வந்து சுந்தாலாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ சுந்தாலாண்ட்னா இந்த இந்தோனேஷியா அந்த ஸ்ட்ரெச் அது இந்திய பெருங்கடல் வரனால இந்தியாவோட ஹாட்ஸ்பாட்னு சொல்லலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, இந்தோ பர்மா பகுதி, சுந்தாலாந்து, இது 4 வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பல்லுயிர் பெருக்கத்தின் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் இமயமலையில 5000 உள்ளூர் தாவரம், எண்டமிக்னா என்னன்னா உள்ளூர் தாவரங்கள்னு அர்த்தம். வாஸ்குலர் தாவரங்கள் 5000 இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ஹூ டிஸ்கவர் எக்ஸ்ரேஸ்? பார்த்தோன்னே அடிச்சலாம் ஆன்சர் வந்து ராஞ்சன் சொல்லிட்டு. ஏன்னா ஐன்ஸ்டீன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் டைமுக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சவரு, போட்டோ எலக்ட்ரிக் விளைவு எஃபெக்டை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஐன்ஸ்டீன். மேடம் கியூரி வந்து ரேடியேஷன் ரேடியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பியூரி கியூரியோட கண்டுபிடிச்சவங்க தான் மேரி கியூரி. அதனால அதுவும் ஆன்சரா இருக்காது. எக்ஸ்ரேக்கு அவங்க சம்மந்தம் இல்ல. ஜே தாம்சன் வந்து யார்? ஜே தாம்சன் கேத்தோட் குழாய் ஆய்வு செஞ்சார்ல அந்த ஜே தாம்சன், எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார்ல அந்த ஜே தாம்சன், அவருக்கும் எக்ஸ்ரேக்கும் சம்மந்தம் இல்ல. ஆன்சர் வந்து ராஞ்சன் இஸ் த ஆன்சர். ராஞ்சன் உங்களுக்கு தெரியலனா கூட யார் கேள்விப்படாத ஒன்னா ராஞ்சன். சரியா? ராஞ்சன் ரொம்ப ஃபேமஸ் சொல்றேன். மத்தவங்க 3 பேரையும் நீங்க ஈஸியா படிச்சிருப்பீங்கன்னு சொல்றேன். ரைட்டா? கேஸ் லா வாஸ் given by வாயு விதியை கூறியவர் யார்? பார்த்தோன்னே அடிச்சலாம் ராபர்ட் பாயில். ராபர்ட் பாயில் தான் வந்து பிரஷருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷனை சொன்னாரு. அழுத்தமும் கன அளவும் ரெண்டும் எதிர்மறைன்னு சொன்னாரு. பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதை நான் ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன். சரியா? அரினியஸ் வராது. ஏன்னா அரினியஸ்ங்கிறவர் யாருன்னா அமிலங்கள் காரங்களுக்கு வந்து அறிமுகம் கொடுத்தவர் யார் அப்படின்னா அரினியஸ். ஒரு H+ அயனி அதிகமா இருந்துச்சுன்னா இப்ப அமிலம்பா, OH- அயனி அதிகமா இருந்தா இப்ப காரம்பான்னு சொன்னவரே அரினியஸ் தான். சரியா? ஆஸ்ட்வல்ட் வராது. யார் இந்த ஆஸ்ட்வல்ட்னா ஆஸ்ட்வல்ட் மற்றும் ஹேபர் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் யாருன்னா வேற யாரும் இல்ல, உரங்கள் கம்பெனிஸ் பாக்குறீங்களா, ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ், அதான் நைட்ரஜனை பிக்ஸ் பண்றாங்களா அந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள் அந்த நைட்ரஜனை பிக்ஸ் பண்ற ப்ராசஸை வந்து முதலில் முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஆஸ்வல்ட் மற்றும் ஹேபர்ஸ். அதாவது பிக்சிங் நைட்ரஜன், அமோனியா பிக்சிங் நைட்ரஜன் உரங்கள் நிறுவனம் கேட்டாங்கன்னா ஆஸ்வல்ட் அடிச்சிடுங்க. ஃபாரடே தெரியும், எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அதாவது மின்காந்தத்துக்கான ஆணி வேலை போட்டு கொடுத்தவர் யார் அப்படின்னா ஃபாரடே. எலக்ட்ரிக் மோட்டாரை வந்து அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ஃபாரடே. அவரும் வர மாட்டாரு. ராபர்ட் பாயில் இஸ் த ஆன்சர். Which are the following is related to பாய்ஸ்? பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாய்ஸ்னாலே நம்ம டக்குன்னு அடிச்சிடலாம் விஸ்காசிட்டி, பாகியல்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். விஸ்காசிட்டினா என்னன்னா நீர் வந்து சுலபமா, அதாவது நீரோ இல்ல ஏதோ திரவ பொருள் வந்து சுலபமா வரக்கூடிய தன்மை இல்லாதது தான் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அத ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இப்போ தேன் பாட்டில் இருக்கு, தேன் இருக்கு, தேனை நீங்க கொட்டுறீங்கன்னா டக்குன்னு தண்ணி மாதிரியா கொட்டும், அப்படியே மெதுவா வரும்.
ஏன்னா அதுக்கான ஃப்ளோவே வந்து தடுக்கும், ஃப்ளோவே கம்மியா தான் இருக்கும். அந்த தன்மைக்கு பேர் தான் வந்து விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, பாகியல்னு சொல்லுவாங்க வேதி அதான் இயற்பியல்ல பிசிக்ஸ்ல. சரியா, பாகியலுக்கான யூனிட் என்ன அப்படின்னா பாஸ்கல் செகண்ட். அதுக்கு இன்னொரு யூனிட் பாஸ்கல் செகண்டுக்கு பதிலா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதான் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பாய்ஸ்னா விஸ்காசிட்டி. சைக்கிளிஸ்ட் லீன்ஸ் இன்வர்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக். வை? வட்ட பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்புறமாக சாய்வது எதனால்? விசையில வந்து ரெண்டு விசை இருக்குங்க, ஒன்னு மைய நோக்கு விசை, இன்னொன்னு மைய விலக்கு விசை. ஒரு சென்டர் பாயிண்ட நோக்கி ஒரு விஷயம் சுத்தி வந்துச்சுன்னா பேர் வந்து மைய நோக்கு விசைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டு சூரியன் இருக்கு, பூமி வந்து சூரியனை நோக்கி சுத்தி வருது பாருங்க. அதே சூரியன் வந்து அது சூரியனை நோக்கி அந்த கிராவிடேஷன் புவியீர்ப்புனால சூரியனை நோக்கி சுத்தி வருது. சரியா, அதான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா அப்படியே மையத்துல இருந்து விலகி சுட்டும், விலகி இருக்கக்கூடிய விசை பார்த்தா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா மைய விலக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா மைய நோக்கு விசை. இப்ப நான் சொன்னல கிரகங்கள் அது எடுத்துக்காட்டு. மைய விலக்கு விசைனா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். எடுத்துக்காட்டுக்கு எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா மேரிகோ ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வரும். இந்த தனுஷ் பாடல் எல்லாம் வந்து அப்படியே அந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குங்களா, அப்படியே சுத்துவாங்களா எக்ஸிபிஷன்ல. அப்ப அவங்க வந்து இப்படி சுத்துறப்ப அந்த கைரோட அப்படி சுத்துறப்ப அவங்களோட விசை வந்து வெளியில நோக்கி இருக்கும், வெளி நோக்கி இருக்கும். அது பேர் வந்து வெளி விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. மைய விலக்கு விசை. உள்நோக்கி இருந்தா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், வெளிநோக்கி இருந்தா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். மைய நோக்கு மைய விலக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க, சைக்கிளிஸ்ட் வந்து லீன் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக். ஒரு சர்க்குலர் ட்ராக்ல சுத்திட்டே இருக்காரு, சென்டரை நோக்கி அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அது சென்டரை நோக்கி சாஞ்சு சுத்திட்டு இருக்காருன்னா நோக்கி, அப்ப மைய நோக்கு விசை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ் லொகேட்டட் இன் வேர் ன்னு கேக்குறாங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னால நம்ம திருவனந்தபுரம் சொல்லிட்டு அடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஐஎஸ்ஆர் ஆரம்பிச்சது 1969. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து ஆரியபட்டா. சரியா, which one of the following leads to the இது வரைக்கும் சந்திராயன் 3 சந்திராயன் அனுப்பியிருப்பாங்க. சந்திராயன் 3க்கு யார் திட்ட இயக்குனர் அப்படின்னா வீரமுத்துவேல். ப்ராஜெக்ட் டைரக்டர் யார் அப்படின்னா வீரமுத்துவேல். which one of the following leads to a meaningful learning? பின்வருவற்றில் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது? அறிவுசார் கற்றல்னாலே கருத்துசார் கற்றல்னு அர்த்தம். ரிசப்ஷன் லேர்னிங், ஒரு கருத்தோட கற்றலாதான் வந்து அறிவுசார் கற்றல்னு சொல்லிட்டு அடிக்கலாம். இது வந்து ஈஸியா அடிக்கலாங்க. ரோட் லேர்னிங் வராது, கண்டிப்பா வராது. என்ன மொட்டை மனப்பாடம் பண்றது பேர் அறிவியலா? வராது. லேர்னிங் ஆஃப் டிஸ்கவரி இது வரலாம், இது வரலாம். லேபரேட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வராது. அது வந்து என்ன கேக்குறாங்க, மீனிங்ஃபுல் லேர்னிங்னா என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கல, லேர்னிங்னா என்னன்னு கேக்குறாங்க. இப்ப லேர்னிங்னா என்னன்னா கண்டறிந்து கற்றல் ஒண்ணு, கருத்துசார் கற்றல் ஒண்ணு. இது ரெண்டுல எது கரெக்டா இந்த क्वेश्चनக்கு ரிலேட்டா இருக்குன்னா கருத்துசார் கற்றல். சரியா, அதாவது ரிசப்ஷன் லேர்னிங். இதான் ஆன்சர். நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி ஆர் மெடிசன் 2020 வாஸ் அவார்டட். ஆக்சுவலா 2020 இது வந்து இந்த क्वेश्चन பேப்பர் வந்து 2024 பிப்ரவரியில வச்ச ஒரு டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பேப்பர் தான். ஆனா 2020 நோபல் பிரைஸ் கேக்குறாங்க, நமக்கு 2022 கேட்டிருப்பாங்க, படிச்சிருப்போம். சரியா, சோ அதனால இதுக்கான ஆன்சர் மட்டும் சும்மா சொல்லிடுறேன். மைக்கேல் ஆர்வே சார்லஸ் இதான் ஆன்சர். சரியா, அடுத்து போலாம். துரோணாச்சாரியா அவார்ட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கோச்சஸ். விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியா விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ராஜீவ்காந்தி ஆட்சியில 1985. துரோணாச்சாரியா விருது வந்து 1985. நீங்க இந்திரா காந்தியோட 2 ஆட்சியும் தூக்கிடுங்க, ஏன்னா அதுல வந்து அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த 2 வருஷமும் ராஜீவ்காந்தி வருஷம், இந்த வருஷமும் இந்த வருஷம் தானே. இந்த ரெண்டுல எது ஆன்சரா இருக்கலாம்னு சொல்லி யோசிங்க. ஏன்னா 1984 இறுதியில தான் ராஜீவ்காந்தி ஆட்சியை பிடிக்கிறாரு. ஆட்சியை பிடிச்ச உடனே ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு அவார்டு துரோணாச்சாரியா அவார்டுன்னு சொல்லிட்டு உனக்கு அறிமுகம் செய்கிறார். சரியா, டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது யார்? பேர்ல இருக்கு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் பேர்ல இருக்கு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இஸ் த ஆன்சர். மாவட்ட ஆட்சியர் இஸ் த ஆன்சர். நேம் த ஆத்தர் ஆஃப் த புக் 10 lessons for a post pandemic world. தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்துக்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஃபரீத் ஜகாரியா. ஃபரீத் ஜகாரியா. இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. Name the giant ship container cargo that was stuck in the Suez Canal in March 2021. Ever given. இது ரொம்ப ஃபேமஸானது. 2021ல, அதாவது 2021ல ஒரு கப்பல் வந்து சூஸ் கனல்ல ஸ்ட்ரக் ஆச்சு. அந்த கப்பல் பேர் வந்து எவர் கிவன். அத பத்தியான ஒரு क्वेश्चन கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்ன சார் வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸாவே வருது? நம்ம பாலிட்டி, நம்ம ஐஎன்எம், நம்ம ஜியோகிராஃபில கேக்குறீங்களா? வரும். சரியா, வரும். The power which is not related to the powers of the governor. வந்துச்சா? பாலிட்டி வந்துச்சா? கீழ்கண்டவற்றில் இப்பதான் உங்களுக்கு சிரிப்பு வருது போல. கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை? கவர்னரின் அதிகாரம் எது இல்லைன்னு சொல்றாங்க, எது இல்லைன்னு கேக்குறாங்க. சரியா, டிப்ளமேட்டிக் அண்ட் மிலிட்டரி பவர்ஸ், ராஜதந்திரம் மற்றும் ராணுவ அதிகாரம்னு பார்த்த உடனே இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் இதான் அடிச்சிடலாம். ராணுவம் வந்தாலே டிஃபென்ஸ், டிஃபென்ஸ் வந்தாலே சென்ட்ரல் லிஸ்ட், மத்திய பட்டியல் வந்தாலே பிரசிடென்ட் தான். சரியா,
சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தல எதையும் படிக்க தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்த்தோன்னே அதான் ஆன்சர்னு சொல்லிட்டு அடிக்கலாம். Indian Prime Minister Dr. Manmohan Singh declared dash year as the National River of India November 4, 2008. தேசிய நீர்னு சொல்லிட்டு 2008ல அறிவிச்சது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன். கங்கை நதி இஸ் தி ஆன்சர். கங்கை நதி இஸ் தி ஆன்சர். கங்கா, சரியா? கங்கா இஸ் தி ஆன்சர். கங்கா ஆரம்பிக்கிற இடம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட், முடிகிற இடம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் மற்றும் பங்களாதேஷ், சரியா? பங்களாதேஷ்ல வந்து கங்காவோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பத்மான்னு சொல்லுவாங்க. கங்கா மொத்தம் எத்தனை மாநிலங்களை பாஸ் ஆகுது அப்படின்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், சரியா? கங்காவோட துணை நதிகள் மேற்கு வங்காளத்துல எது அப்படின்னா தாமோதர் நதி. தாமோதர் நதி வந்து வங்காளத்தின் துயர நதின்னு சொல்லுவாங்க, சரியா? வங்காளத்தின் துயர நதி. கோசி வந்து பீகாரின் துயர நதின்னு சொல்லுவாங்க. கங்காவும் யமுனாவும் எங்க மீட் பண்ணுது அப்படின்னா பிரயாக்ராஜ்ல மீட் பண்ணுது. கங்காவும் யமுனாவும் எங்க மீட் பண்ணுது அப்படின்னா பிரயாக்ராஜ்ல மீட் பண்ணுது. தி டைரக்டர் ஆஃப் தி ஜல்ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்தின் ஆசிரியர் யார், சாரி இயக்குனர் யாருன்னு கேக்குறாங்க. மனோஜ்குமார் சாவு. ஜல்ஜீவன் திட்டத்தின் இயக்குனர் யார் அப்படின்னா மனோஜ்குமார் சாவு. ஜல்ஜீவன் திட்டம்னா என்ன அப்படின்னா எல்லா வீடுகளுக்கும் குழாய் நீரை கொண்டு சேர்க்கும் திட்டம் தான் ஜல்ஜீவன் திட்டம்னு சொல்லுவோம். இத இன்சார்ஜ் யார் அப்படின்னா ஜல்சக்தி மினிஸ்டர். யார் இந்தியாவோட ஜல்சக்தி மினிஸ்டர் அப்படின்னா கஜேந்திர சிங். இது கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन. கஜேந்திர சிங், சரியா? Which of the following state does not thrive in water transport? கீழ்கண்டவற்றில் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் கேக்குறாங்க. ராஜஸ்தான் இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். ராஜஸ்தான்ல தான் பாலைவனம் இருக்கு, அதான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா அடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட், அதாவது ட்ரிக்ஸ்ல வச்சு அடிச்சிடலாம். Which group of Indian race has thick everted lips? இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? ரொம்ப தடித்த உதடுகள், பெருசா இருக்கணுமா, சரியா? பெருசா இருக்கணுமா. இந்தோ ஆரியர்களை தூக்கிடுங்க, இந்தோ ஆரியர்களை தூக்கிடுங்க. நீக்ராய்டுகள், ஆப்பிரிக்காவை சேர்ந்த நீக்ராய்டுகளும் தூக்கிடுங்க, சரியா? மீது 2 பேர் மங்கலாய்ட்ஸ் மற்றும் புரோட்டோ ஆஸ்ட்ராய்டுகள் மற்றும் மங்கலாய்டுகள். இதுல கரெக்டா இருக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு தான். இந்த நபர்கள்லாம் வந்து ஜியோகிராஃபில, கல்ச்சுரல் ஜியோகிராஃபி, அதாவது பாரம்பரிய புவியியல்ல இத பத்தி சொல்லியிருப்பாங்க. காக்கசாய்டு அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னா வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து கேட்டிருக்காங்க. காக்கசாய்டுனா வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க, ஒயிட் ரேஸ். நீக்ராய்டு அப்படிங்கிறவங்க கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க, பிளாக் ரேஸ், சரியா? காக்கசாய்டு வந்து ஐரோப்பால வாழக்கூடிய மக்கள் பேரு காக்கசாய்டுன்னு சொல்லுவாங்க. நீக்ராய்டு அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கால வாழக்கூடிய மக்கள். இந்தியால ஒரு இனமும் நீக்ராய்டு இனமும் இருக்கு, சரியா? ஆஸ்திரலாய்டுங்கிறவங்க ஆஸ்திரேலியா சுத்துவட்ட வாழக்கூடிய நபர்கள் பேர் ஆஸ்திரலாய்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? மங்கலாய்டுங்கிறவங்க கிழக்காசியா, ஈஸ்ட் ஏசியால வாழக்கூடிய மக்கள் பேர் மங்கலாய்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஜியோகிராஃபில இருக்கக்கூடியது, சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு இஸ் தி ஆன்சர். பிலாஸ்பூர் இஸ் தி ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் விச் ஜோனல் ரயில்வேஸ்? அந்த ரயில்வே மண்டலம் 18 ரயில்வே மண்டலம் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா தெரியும். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறது ஆன்சர். பிலாஸ்பூர்ங்கிறது சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. பிலாஸ்பூர் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. பிலாஸ்பூர் எங்க இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. வாட் இஸ் த கலர் ஆஃப் ஹேமடைட் ஓர்? இரும்புனாலே என்ன கலர்? சிவப்பு கலர். ஈஸியா அடிச்சிடலாம். இரும்புனாலே சிவப்பு கலரு. ஹேமடைட் ஓர் இரும்பு தாதுக்கான முதன்மையான தாது எதுனா ஹேமடைட் தான். அதுக்கப்புறம் தான் மேக்னடைட், அதுக்கப்புறம் தான் வந்து சிதரைட், லிமோனைட்னு சொல்லிட்டு வரும், சரியா? இது வந்து 10th ஜியோகிராஃபி புக்ல இருக்கு. The total length of the Ganga Nadi from its source, இதுவும் 10th ஜியோகிராஃபி புக்ல இருக்கு. 25 கிலோமீட்டர் இஸ் தி ஆன்சர். கங்கை நதியோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் இஸ் தி ஆன்சர். காலவரிசைப்படி விஜயநகர பேரரசு ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. விஜயநகர பேரரசை வந்து விஜயநகர பேரரசை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா ஹரியரா மற்றும் புக்கா. ஹரியரா மற்றும் புக்கான்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் வந்து விஜயநகர பேரரசை வந்து உருவாக்குனவங்க, சரியா? இவங்க வந்து ஹோசலா பேரரசு கீழே வேலை செஞ்சவங்க. ஹரியரா புக்கா 1336ல உருவாக்கி இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து விஜயநகர பேரரசுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. தலைமை இடத்தை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னா ஹம்பின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து தலைமையிடமா வச்சிருப்பாங்க. விஜயநகர பேரரசோட கேபிட்டல் எது அப்படின்னா ஹம்பி. இந்த ஹம்பிக்கு வந்து 1986ல வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் பாரம்பரிய சின்னம் சொல்லிட்டு அறிவிச்சாங்க யுனெஸ்கோ ஹம்பிய, சரியா? 1336 விஜயநகர பேரரசு உருவாக்கியவர் ஹரியரா மற்றும் புக்கா. விஜயநகர பேரரசுல மொத்தம் 4 பேரரசு முக்கியம். சங்மா, சலுவா, துலுவா, அரவிடு. சங்மா, சலுவா, துலுவா, அரவிடு. இந்த 4 பேரரசுல ஃபேமஸான பேரரசு எது அப்படின்னா துலுவா டைனாஸ்டி தான். துலுவாவை ஆட்சி செய்த முதன்மையான நபர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தான் துலுவாவை ஆட்சி செய்த முதன்மையான நபர், சரியா? அமுக்தம் அல்யாதா அப்படின்னு புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். மதுரை விஜயம்ங்கிற புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னா கங்காதேவி. மதுரை விஜயம்னா கங்காதேவி, அமுக்தம் அல்யாதா கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசை உருவாக்கியவர்கள் ஹரியரா மற்றும் புக்கா. 1336ல உருவாக்கி இருப்பாங்க. தலைமையிடம் பாத்தீங்கன்னா ஹம்பிக்கு 1986ல யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க, சரியா? ஆந்திர போஜா, கிருஷ்ணதேவராயருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆந்திர போஜான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஆந்திர போஜானா யாருன்னா கிருஷ்ணதேவராயரை சொல்லலாம், சரியா?
தென்னிந்திய பேரரசுல வந்து தென்னிந்திய பேரரசுன்னு சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்குல்ல, அதுல இருந்து இந்த கொஸ்டின் கேட்கலாம். சரி, விஜயநகர் பேரரசை பொறுத்த வரைக்கும், விஜயநகர் பாமனியை பொறுத்த வரைக்கும், பாமனிங்கிறவங்க விஜயநகருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். சரி, விஜயநகர் வந்து இந்து பேரரசு, பாமனி வந்து இஸ்லாமிய பேரரசு. குறிப்பா பாத்தீங்கன்னா ராய்ச்சூர் தோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதான் நல்ல நீர்வளமான இடம், விவசாயம் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்தை நோக்கி தான் ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், விஜயநகருக்கும் சரி பாமனிக்கும் சரி. அதாவது விஜயநகர் பேரரசை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா நிறைய அந்நிய பயனாளி வந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இபின் பட்டுட்டான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து மொரோக்கோல இருந்து வந்திருப்பாரு. இபின் பட்டுட்டான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து மொரோக்கோல இருந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாமிங்கோ பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து போர்ச்சுகல்ல இருந்து வந்திருப்பாரு. டாமிங்கோ பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து போர்ச்சுகல்ல இருந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் ரசாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஈஜிப்ட்ல இருந்து வந்திருப்பாரு. விஜயநகர் பேரரசு அப்ப வந்த அந்நிய பயனாளிகள் இபின் பட்டுட்டா மொரோக்கோ, டாமிங்கோ பீஸ் போர்ச்சுகல், அப்துல் ரசாக் வந்து ஈஜிப்ட். சரியா? நிக்கோலிடி காண்டி வெனிஷியால இருந்து வந்திருப்பார். நிக்கோலடி காண்டி வெனசியா, இபின் பட்டுட்டா மொரோக்கோ, டொமிங்கோ பீஸ் போர்ச்சுகல், அப்துல் ரசாக் ஈஜிப்ட். சரியா? இவங்க ஆட்சியில தான் வந்து மண்டபங்கள்லாம் அதிகமா கட்டினாங்க. மற்றும் அதாவது கல்யாண மண்டபங்கள் அதிகமா கட்டினது யாரோட ஆட்சினா விஜயநகர பேரரசு ஆட்சியில தான், தமிழ்நாட்டிலையும் சேர்த்து. சரியா? இவங்களோட ஆட்சியில தான் வந்து கோயில்கள் உள்ள செவறுகள்ல வந்து குதிரைகளோட படங்கள், அதாவது ஹாசஸோட படங்கள் அதிகமா வரைய ஆரம்பிச்சாங்க. யாரோட ஆட்சியில் அப்படின்னா விஜயநகர பேரரசு ஆட்சியில. சரியா? ஆந்திர பூஜான்னு சொல்லிட்டு யார் அழைப்பாங்கன்னா கிருஷ்ணதேவராயர். வேற என்ன சொல்லணும் அப்படின்னா அஜிரா ராமசாமி டெம்பிள் மற்றும் வித்தாலாசாமி கோயில், இந்த ரெண்டு கோயில்கள் கட்டினது யார் அப்படின்னா விஜயநகர பேரரசு ஆட்சி தான். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, இதோட ஏறு வரிசை கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் சங்மா வந்துடும், அதை வந்து சுலுவா வந்துடும், துளுவா அரவிடு, சங்மா சுலுவா துளுவா அரவிடு. சரியா? சங்மா சுலுவா துளுவா அரவிடு 2 3 1 4. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அலாம் ஷா வாஸ் த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் சையீத் வம்சம். அவருடைய உண்மையான பெயர் என்ன? அலாம் ஷாவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அலாவுதீன் ஷா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அடுத்து வாங்க. ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம். எந்த செப்பேடுகள் மூலம் இலங்கை பயணத்தை பற்றி அறியலாம் சொல்லிட்டு கேட்கறாங்க. உத்திரமேரு கல்வெட்டு நம்ம அதிகமா படிச்சிருப்போம், கண்டிப்பா இருக்காது. அதுக்கப்புறம் திருவெல்லங்காடு கல்வெட்டும் இருக்காது. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர், கரந்தை அல்லது ஹிரா கதனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து கரந்தை கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். கரந்தை கல்வெட்டு இஸ் த ஆன்சர். From whom Shivaji captured the fort of Singagad in 1670? சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார்? சிவாஜிக்கும் யாருக்கும் பிரச்சனை வந்திருக்கும்? முகலாயர்களுக்கும். சோ முகலாயர்கள் இஸ் த ஆன்சர். இங்க பாருங்க, யாரிடம் வந்து கேக்குறாங்க. மீதி எல்லாமே பாருங்க இடம் பேரா இருக்கு. இது மட்டும் தான் ஆள் பேரா இருந்துச்சு. சரியா? அப்ப முகலாயர்கள் இஸ் த ஆன்சர். சோ இந்த மாதிரி வந்து ட்ரிக்கையும் பயன்படுத்தி ஆன்சர் அடிக்கணும். அந்த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் பாம்பே ஸ்டேட் வாஸ் டிவைடட் இன்டு வாட்? பாம்பே வந்து எந்த 2 மாநிலங்களாக உருவாக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். அது வந்து பார்த்தாலே அடிக்கலாம். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் தான் உருவாக்கி இருப்பாங்க. ராஜஸ்தான் வராது கண்டிப்பா, விதர்பா வராது கண்டிப்பா, உத்தரப்பிரதேஷ் கண்டிப்பா வராது. ஏன்னா ஜியோகிராஃபி படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் அப்படி சேர்த்துதான் பாம்பேன்னு இருக்கும். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் 500 என்பவர்கள் யார் அப்படின்னா வணிகர் சங்கங்கள் பேர் தான் 500 சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்கு, தமிழ் சமூக வரலாற்றுல இருக்கு. மெர்ச்சன்ட் கில்டுக்கு பேர் தான் வந்து 500 சொல்லுவாங்க. குதிரைப்படை காலாட்படை கண்டிப்பா இல்ல. சரியா? அதை ரெண்டுமே தூக்கிடுங்க. மீதி 2ல கப்பல் படை தூக்கிடுங்க. வணிகர் சங்கங்கள் 500 சங்கங்கள் யாரு கேக்குறாங்கன்னா சங்கங்கள். சரியா? வணிக சங்கங்கள். கங்காதேவி அப்படிங்கிறது மதுரை விஜயம். சோ ஏ வந்து 2வா? ஏ 2னு 2 ஆப்ஷன் இருக்கா? ரைட். திருமலம்பா அப்படிங்கிறது A2ல 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப அதுக்கும் வந்து 1 வந்துருது. அப்ப வந்து வரலாம்பிகம் பரிணாயம் அப்படிங்கிறது வந்துடும். சமரசர் அப்படிங்கிறது பிரபுலிங்க லீலைன்னு சொல்லலாம். கதைதாசங்கிறது ஹரிபக்தி சாரம் அப்படிங்கறத எழுதியவர். சோ அப்படி பார்த்தோம்னா 2 1 3 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Name the 4 animals found in the பசுபதி seal of Mohenjo-daro. மோஹன்ஜோதாரோல இருக்கக்கூடிய 4 விலங்குகள், அந்த சீல்ல சின்னத்துல காணப்படக்கூடிய 4 விலங்குகள் கேக்குறாங்க. இந்த ஆப்ஷன் தூக்கிடுங்க. ஏன்னா குதிரையை பத்தி சிந்து சமவெளி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. சரியா? அது இருக்காது. டீர் மானையும் தூக்கிடுங்க. குதிரையும் மான் ரெண்டுமே தூக்கிடுங்க. ஹிப்போபோட்டமஸ் நீர் யானையும் தூக்கிடுங்க. சரியா? அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்காது சிந்து சமவெளி மக்கள் டைம்ல. இங்க பாருங்க, எலிஃபண்ட் நாலேஜ் இருந்திருக்கு, டைகர் தெரியும், ரைனாசஸ் தெரியும், காண்டாமிருகம் தெரியும், பஃபலோ தெரியும். இது மாதிரி வந்து 4 ரிவிஷன்ல சொல்லியிருக்கேன். சரியா? அதனால வந்து ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Which part of the Constitution of India deals with citizenship? குடியுரிமை பற்றி எந்த பகுதி வந்து பேசுகிறதுன்னு கேக்குறாங்க. பார்ட் 2 பகுதி 2. குடியுரிமை சட்டம் 1955. அது ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 5 காரணம் காட்டி குடியுரிமை பெற முடியும் இந்தியால.
பிறப்பின் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பதிவின் மூலமாக, இயல்புரிமை மூலமாக, வேற நாட்டு கைப்பற்றுதல் மூலமாக. ஃபாஸ்ட் ட்ராக் கோட் அப்படின்னு செட்டப் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வாட்னு கேட்குறாங்க. விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், இது ரெண்டுமே அடிச்சிருங்க. சரியா, இந்த ரெண்டுமே அடிச்சிருங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 11th ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு ஆப்ஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஒரு ஆப்ஷன். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர். எங்கெல்லாம் குறிப்பிட்டு நம்பரை கொடுத்து சொல்றாங்களோ அது கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். சரியா, இது நான் வந்து ட்ரிக்லேயே சொல்லியிருக்கேன். 11th ஃபைனான்ஸ் கமிஷன் பரிந்துரையில தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் அமைச்சிருக்காங்க. சரியா, அது ஞாபகம் வச்சுங்க. Who was the chairman of State Reorganization Commission 1953? 1953 ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஃபசல் அலி. 1953 ஃபசல் அலி குழு தானே போட்டிருப்பாங்க. ஃபசல் அலி, குன்சுரு, பணிக்கர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். மேட்ச் ஃபாலோவிங்க. ஆர்டிகல் 156 சரத்து 156ன்னு பார்த்தாலே நம்ம 165 பார்த்தா அட்வொகேட் ஜெனரலா, B4ஆ? B4 ஆப்ஷன் என்னது? இந்த ஒரே ஆப்ஷன் தான், 3412. 3412. சரியா, 3412. 156 வந்து ஆளுநரின் பதவி காலம், 165 வந்து அட்வொகேட் ஜெனரல், 200 வந்து கவர்னர் அசன்ட் டு பில், 155 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். சரியா, அப்படி அடிச்சிருங்க. என்ன ஆன்சர்? 3412 இஸ் த ஆன்சர். டெஃபினிஷன் ஆஃப் மணி பில் ஆர்டிகல் 110. பண மசோதானாலே ஆர்டிகல் 110 இஸ் த ஆன்சர். 110 இஸ் த ஆன்சர். Provision of the fundamental duties of the Indian Constitution was inserted by 42 சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகள் எதுல இன்சர்ட் பண்ணானா 42 சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகளுக்கான ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 51A. அடிப்படை கடமைகள் மொத்தம் 10 கடமைகள் இருக்கும். 11வது கடமையா வந்து வாஜ்பாய் சேர்த்திருப்பாரு 86வது சட்ட திருத்தத்துல. அடிப்படை கடமை வந்து பரிந்துரைத்தது யார் அப்படின்னா சொரன் சிங் குழு. Who enjoys the right to impose reasonable restriction on the fundamental rights? அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார்? பார்லிமெண்ட், நாடாளுமன்றம். சரியா, ஆனா கட்டுப்பாடு விதிக்கும், ஆனா உச்சநீதிமன்றம் அதை நீக்கிறோம். சரியா, ஆனா நாடாளுமன்றம் தான் அதுக்கு பவர் இருக்கு. Which of the following is not matched correctly? கீழ்கணோட்டில் சரியாக பொருந்தாத கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியா பொருந்தாத கூற்றுன்னு சொல்றாங்களா? ரைட். யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்ட் 2 வந்து அடிப்படை கடமைகள், ரெண்டாவது தப்பு. அடிப்படை கடமைகள் பார்ட் 2 இல்ல, பார்ட் 4A, ரெண்டாவது தப்பு. The second 5-year plan accords highest priority to இரண்டாவது 5வது திட்டம் டேஷ் அதிக முன்னுரிமை அளிக்கிறது. இண்டஸ்ட்ரி ஆப்ஷன் பி. செகண்ட் 5-year பிளான் இண்டஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அக்ரிகல்ச்சர், தேர்ட் 5-year பிளான் இந்தியா சைனா போர். பிஸ்கல் பாலிசி இன் இந்தியா ஃபார்முலேட்டட் பை. இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்பட்டது பின்வருவற்றில் எது? திட்டக்குழு, நிதி அமைச்சகம், நிதி கொள்கைங்கிறாங்க, நிதி அமைச்சகம். பிஸ்கல் பாலிசினாலே வரவு செலவுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Which crop is not comes under HYBP among the following food crops? உணவு விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ்கண்டோட்டில் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை? உணவு பயிர் கீழே வரல. அப்ப இது எதுல உணவு பயிரோ அதெல்லாம் ஆன்சரா இருக்காது. சுகர் கேனுங்கிறது உணவு பயிரா? இல்லையே, பணப்பயிர், அதாவது கேஷ் கிராப்ஸ். அப்ப கண்டிப்பா இதான் ஆன்சரா இருக்கும். ஆட் மேன் அவுட், குரூப்ல டூப். சரியா, நம்ம ஷார்ட்கட் படி குரூப்ல டூப் இதுதான். ஏன்னா மீதி மூணுமே உணவு பயிர். 10th ஜியோகிராஃபி புக். சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டாக்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ரீப்ளேஸ் பை நியூ டாக்ஸ் நேம்டு. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஆர்டிகல் 279A. ஜிஎஸ்டி வந்து 2017 கொண்டு வந்தது. Which one is current chronological order of the following events? பின்னோட்டில் கால வரிசைப்படி எழுதுகன்னு சொல்லி கேட்குறாங்க. குவிட் இண்டியா, ஷிம்லா, பூனா ஒப்பந்தம் ஃபர்ஸ்ட் வந்துடும் 1932. குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 1942 செகண்ட் வந்துடும். ஷிம்லா 1945 தேர்ட் வந்துடும். கேப்டன் மிஷு 1946 ஃபோர்த் வந்துடும். ஸோ அப்போ 3124 இஸ் த ஆன்சர். 3124னா ஆப்ஷன் சி இஸ் 3124. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பூனா ஃபர்ஸ்ட், குவிட் இண்டியா செகண்ட், ஷிம்லா தேர்ட், கேபினட் ஃபோர்த். Who is the chairman of the planning commission? திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். பிரதமர் தான் திட்டக்குழுவின் தலைவர். திட்டக்குழுவோட புதிய பேர் வந்து நிதி ஆயோக். நிதி ஆயோக் உருவாக்குனது 2015. Which 5-year plan is a people oriented plan? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த 5ஆம் திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது? இதெல்லாம் வந்து ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின். இதெல்லாம் வந்து யோசிச்சு நம்ம ஷார்ட்கட்டோ ட்ரிக்கோ பயன்படுத்தி தான் அடிக்கணும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளானும் செகண்ட் 5-year பிளானும் தூக்கிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான் செகண்ட் 5-year பிளான் பீப்புள் ஓரியன்டட் பிளான் இல்ல. பீப்புளுக்கு என்ன செய்யறதுன்னு நினைக்கிறதுக்கே 10 வருஷம் போச்சு. சரியா, அதான் கண்டிப்பா அது வராது. இந்த 5th 9th தான் ஏதோ ஒரு ஆன்சர். 5வது 5-year பிளான் 9வது 5-year பிளான்ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த ரெண்டுல எது பீப்புள் ஓரியன்டட் பிளான் பார்ப்போம். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல். நீங்க இந்த 9th 5-year பிளானோட டார்கெட் கோல் பாத்தீங்கன்னா பேர் என்ன இருக்குன்னா growth with justice and equity, சமத்துவம் சார்ந்த வளர்ச்சின்னு இருக்கும். நீங்க 9th 5-year பிளான் எடுத்து பாருங்க. ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன். சமத்துவம் சார்ந்த வளர்ச்சி. சமத்துவம்னா யாரு? மக்கள்.
மக்களுக்கான நீதி, மக்களுக்கான வளர்ச்சி. அப்ப கண்டிப்பா 9th 5 இயர் பிளானா தான் இருக்கும். 5th 5 இயர் பிளான் அப்ப எமர்ஜென்சி போட்டாங்க இந்தியா. எமர்ஜென்சிங்கிறது மக்களுக்கு எதிரானது. அப்ப வந்து மக்கள் சார்ந்த திட்டமிடல் ஒன்று பேர் இருக்குமா? வாய்ப்பு சாரி ஆமா 5th 5 இயர் பிளான் தான் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. 5th 5 இயர் பிளான் அப்பதான் எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் மொரார்ஜி தேசாய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 5th 5 இயர் பிளானுக்கு பதிலாக அடுத்து என்ன செஞ்சிருவாங்க, ரோலிங் பிளான், சுழல் திட்டம்னு ஒன்று போட்டுருவாங்க மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். Choose the right statement among the revolt of 1800 different others. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். என்ன பெயர்கள்? இந்த மாதிரி வந்தாலே எப்பவுமே இந்த மாதிரி ஆப்ஷன் ஆன்சர் ஆகாது. இது மாதிரி தனித்து இருக்கக்கூடிய ஆன்சர் தான் ஆன்சரா இருக்கும். சரியா? சோ அப்ப இந்த மூணுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் பார்ப்போம். சாவர்கர் வந்து வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொன்னாரு. கரெக்ட். என்ன சொல்றாங்க? ரிவோல்ட் வந்து கரெக்ட்னு கேட்கறாங்களா? சாவர்கர் வந்து வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொன்னார். இதுக்கு ரெண்டாவது ஒன்று அப்படியே கரெக்ட். சாவர்கர் தான் வந்து இந்திய தேசியத்தின் சுதந்திர போருப்பா இந்த 1857 கிளர்ச்சின்னு சொன்னாரு. சாவர்கர் யாருன்னு தெரியுதா? இந்தியன் ஹவுஸ் இங்கிலாந்து ஆரம்பிச்சார்ல அந்த சாவர்கர், RSS. சரியா? 2 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சாவர்கரை பத்திலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க தான் நினைச்சேன். கேட்கறாங்க, பரவாயில்ல. என்ன திராவிட சித்தாந்தம்னா சாவர்கரை பத்திலாம் கேட்கறாங்க. ரைட், ஓகே. நேரு சைன்டு டெல்லி பேக்ட் வித் லியாகத் அலி கான் ஆன் எந்த தேதின்னு கேட்கறாங்க? 1950. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒரு 3 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இஸ்லாமிய அல்லாத மக்களுக்கு மட்டும் நாங்கள் குடியுரிமை தருவோம்னு சொன்னாங்களா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, எதுக்கு இஸ்லாமிய அல்லாத மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை தரோம்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவே பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நேருவும் லியாகத் அலி கான் சொல்லக்கூடிய நபரும் 1950 ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களாக கூடிய இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களாக கூடிய இந்துக்களும் 2 பேரையும் பாதுகாக்க வேண்டும். 2 பேருமே நாங்க பாதுகாப்போம். பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வாழக்கூடிய இந்துக்களை நாங்க பாதுகாப்போம் சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒப்பந்தம் சைன் பண்ணுது. இந்தியாவில் வந்து நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாப்போம் சொல்லிட்டு ஒப்பந்தம் சைன் பண்ணுது. அதான் வந்து 1950 நேரு லியாகத் ஒப்பந்தம் சொல்லிட்டு அர்த்தம். இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சம்பந்தப்பட்டனால இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? உங்களுக்கு தெரியலனா கூட ஈஸியா அடிக்கலாம். 1947 இருக்காது. ஏன்னா 47 நேருவே வந்து பிரதமரே இல்ல. சரியா? சுதந்திரமே கிடைக்கல. மீதி 3 இந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா இந்த டைம்ல வந்து எலெக்ஷன் முடிஞ்ச வருஷம். சரியா? எல்லா செட்டில்மெண்ட்டும் அந்த சுதந்திரம் கட்ச உடனே டக்குன்னு பண்ணிடணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1950 தான் இருக்கும். Who was the first சத்தியாகிரகி to offer individual சத்தியாகிரகா? தனிநபர் சத்தியாகிரகினா வினோபா பாவே. 2வது சத்தியாகிரகி யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் என்ன? இதெல்லாம் ரொம்ப ஓவரான கொஸ்டின். சரியா? எப்படி 1908 வராது. இது ரெண்டையும் தூக்கிடலாம். 50-50ல இது ரெண்டையும் தூக்கிடலாம். மீதி 2ல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். சரியா? அக்டோபர் 2 1906, அக்டோபர் 16 1906. இது மாதிரி டேட்லாம் வித்து கேட்டால் என்ன பண்றது? இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்படி வச்சா கூட 1906னா இது வஉசியோட காலம். சரியா? அக்டோபர் 16 தான் உண்மையான ஆன்சரு. அக்டோபர் 16 1906 தான் உண்மையான ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படியாவது 2 தூக்கி இந்த 2ல ஏதோ ஒன்று அடிக்கணும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் ஆயிடுங்க. டேஷ் வாஸ் an active associate of தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ்ன்னு கேட்டாலே யார் அடிக்கலாம்? சுபாஷ் சந்திர போஸ் ஆன்சர்னு அடிச்சிடலாமா? ஏன்னா CR தாஸ் தான் வந்து போஸோட குரு. போஸோட குருவே யார் அப்படின்னா CR தாஸ் தான். ஸோ டி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த லெஃப்ட் விங் அகில இந்திய மாநில இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு டேஷ் ஆண்டு நடைபெற்றது. இடதுசாரிகளின் மக்கள் மாநாடு வந்து 1936 நடைபெற்றது. 1936 நடைபெற்றது. 1936. இது ஈஸியா அடிக்கலாங்க. 1939 ஆன்சரா வராது. ஏன்னா 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட்டா? 1935 ஆன்சர் வராது. ஏன்னா இந்திய அரசாங்க சட்டமே அப்பதான் போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா? 36 38 இந்த 2ல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். ஏன்னா இந்த 36 ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன், 37 எலெக்ஷன். அப்ப கண்டிப்பா அதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே எப்பவுமே ஒரு கட்சி அமைப்பில் ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் 1936 தான் ஆன்சரா வரும். ரைட்டா? Who among the following founded the Indian social reformer in 1890? இது கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து வீரசிலிங்கம், நடராஜன், கே நடராஜன், காமாட்சி நடராஜன் சொல்லுவாங்க. இந்த நபர் தான் வந்து இந்தியன் சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய ஒரு நாளிதழை வந்து 1890 ஆரம்பிச்சார். சரியா? அதாவது கழகம் அமைப்பு. குறிஞ்சினா வேட்டையாடுதல். A4 3 இருக்கா? பாலை அப்படின்னா சூறையாடல். ஸோ B2. முல்லை A4 வந்துடும். B1 வந்துடும். முல்லை வந்து காலை தழுவல், மருதம் வந்து களை எடுத்தல். ஸோ அப்போ D2. அப்போ
4132 is the answer. 4132 is the answer. 4132 is the answer. குறிஞ்சி எப்படியும் வேட்டையாடுதல், பாலை சூறையாடல் வந்துரும். So A4 B1 நாலே 4132 is the answer. Option B is the answer. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? நாமக்கல் ராமலிங்கம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ சரியா? Which literature is appraised as பிரபந்த மாலை? பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? பிரபந்த மாலைன்னு சொல்லிட்டு எதை சிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா 11ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறை இஸ் த ஆன்சர். Which book of C.N. Annadurai was banned in the year 1950? 1950ல அண்ணா எழுதிய எந்த புக் வந்து பேன் பண்ணாங்கன்னா ஆரியமாயை. அதாவது நேரு கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. ஆரியமாயங்கிற புக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆரியர்களை பத்தி கொஞ்சம் தவறான கருத்துக்கள் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுவாங்க ஆரியமாயை. சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பெரியார் வந்து எந்த வருஷம் வந்து திராவிட நாடு திராவிடர்களுக்கேன்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை வந்து முன்மொழிந்தார்? ஆக்சுவலா முன்மொழிந்தது பாத்தீங்கன்னா 1940ல ஒரு குறிப்பிட்ட மாநாட்டில் தான் முன்மொழிந்திருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருப்பாரு 1940க்கு முன்னாடி. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1939 இஸ் த ஆன்சர். சரியா? நீங்க எப்படி இதை தூக்கலாம் அப்படின்னா 49 69 வராது. ஏன்னா சுதந்திரம் கட்சிக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு, வாய்ப்பு இல்ல. பேசிட்டு இருந்தாரு, ஆனா இந்த அளவுக்கு வீரியமெல்லாம் பேசல. 34 அல்லது 39. அப்ப திராவிடம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சார் பாத்தீங்களா? அப்ப திராவிட கழகம் கண்ட்ரோல்ல வந்திருக்கணும். இவர் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் திராவிட நாடு திராவிடக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா பேச முடியும். அப்ப 1934ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பேரை தீக்கான்னு மாத்துறாங்க. அப்ப கண்டிப்பா 1939 தான் ஆன்சர் இருக்கும்னு சொல்லிட்டு அடிங்க. சரியா? நான் பிராமின் மேனிபெஸ்டோ பிராமண அல்லாதவர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா 1916. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஈஸிங்க. நீதி கட்சிங்க 1920ல ஆட்சி பிடிக்குது. நீதி கட்சி சேலம் மாநாடு கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டினே சொல்லக்கூடாது. ஆக்சுவலா திராவிட கழகம். ஒரு நிமிஷம் போன இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ல திராவிட கழகம் பெயர் மாத்தின 1944 தான். நீதி கட்சியில இணைஞ்சது பாத்தீங்கன்னா பெரியார் பாத்தீங்கன்னா 1938ல. அதை மைண்ட் செட் ஆகி சொல்றேன். சரியா? அதனால 1939 ஆன்சர். Who presided over the Conference of Justice Party at Salem in 1944? 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? சேலத்தில் அந்த நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா கண்டிப்பா பெரியாரா தான் இருப்பாரு, ஈவே ராமசாமி. In which chapter does Valluvar mention that the best mode of living life is not to give way to vices like malice, desire, anger? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடுங்கொள்ளாமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா பார்த்தாலே தெரியும். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இது இல்லாம இது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது என்ன? அரண் வலியுறுத்தல். அரணோட இருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சரியா? டேஷ் இவை இரண்டும் தெற்றன்க மாணவன் கண், அதாவது மன்னவன் கண்ணா மன்னவன் கண் மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என குறிப்பிடுகிறார்? திருவள்ளுவர் கண்கள்னு சொல்றாரு. சோ கண்கள்னு சொல்றாருன்னா கண்டிப்பா மன்னனுக்கு வந்து கண்கள் வந்து பொருள் இருக்காது. அந்த அளவுக்கு நெகட்டிவா சொல்லியிருக்க மாட்டாரு. சரியா? தண்டனையும் பனிஷ்மெண்ட்டும் தூக்கிடுங்க. மீது 2 ஆப்ஷன் ஆன்சர். ஸ்பை, புக் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது ஒற்றும் நீதி நூலும் ஆற்றலும் செயலும். மன்னனுக்கு கண் இருக்க வேண்டும்னா என்ன? ஸ்பை அப்படின்னா சப்ப ஒற்றும் நீதி நூலும். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கனியிருப்பா காய்ங்க, அதாவது கனியிருப்ப காய்ங்க வந்தற்று. இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப கொஞ்சம் இதா இருக்கு. கனியிருப்ப காய்ங்க வந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது அப்படின்னா இனிய உளவாக இன்னாத கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல். இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து வாங்க. திருக்குறளானது இல்லத்தையும் மகளிரின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவைங்கிறது கரெக்ட். இது என்ன சொல்றது? ரீசன் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். சரியா? ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது கேள்வியை வந்து கரெக்டா தான் எடுத்திருக்காங்க யோசிச்சு. மனு தர்மத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு மனுஸ்மிருதி. நேம் த நாவலிஸ்ட் who wrote the novel வேங்கையின் மைந்தன். வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அகிலன் இஸ் த ஆன்சர். அகிலன் இஸ் த ஆன்சர். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பொருளும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. திருவெம்பாவை. திருவெம்பாவை இஸ் த ஆன்சர். Which kings are praised and sung in 18 18 சேரர்கள் இஸ் த ஆன்சர். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜாகோர் இஸ் த ஆன்சர். ஜாகோர் இஸ் த ஆன்சர். டேஷ் ஸ்ட்ரீட் has recorded the maximum number of immigrants. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? அதாவது எந்த மாவட்டத்தில் அதிகமா புலம்பெயர்ந்தோர் வந்தாங்கன்னா சென்னை இஸ் த ஆன்சர். சென்னை இஸ் த ஆன்சர். In which article of the Universal Declaration of Human Rights is education a fundamental right? அடிப்படை உரிமை முதன்மையானது வந்து கல்வின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
டிக்ளரேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்கறாங்களா? ஆர்டிகல் 26 இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப ஓவரான क्वेश्चन. ஏன்னா மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் படிக்கலாம். அதுல குறிப்பிட்டு கேட்கறாங்க ஆர்டிகல் 26 இஸ் தி ஆன்சர். Which is the nodal agency for monitoring the implementation of sustainable development goals? நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீடித்த வளர்ச்சி அப்படினாலே கண்காணிப்பதுனாலே உங்களுக்கு நிதி ஆயோக் வந்துரும். நிதி ஆயோக் இஸ் தி ஆன்சர். Which was the first corporate hospital to set up in Tamil Nadu? தமிழ்நாட்டின் முதல் கார்ப்பரேட் ஹாஸ்பிடல் எதுன்னு கேக்குறாங்க. அப்போலோ ஹாஸ்பிடல் இஸ் தி ஆன்சர். பார்த்தாலே தெரியுது கார்ப்பரேட்னால அப்போலோ தான் சொல்லிட்டு. The Commission for Scheduled Castes and Scheduled Tribes has been renamed as the National Commission for Scheduled Castes and Scheduled Tribes in the year எப்பன்னு கேக்குறாங்க. 1987 இஸ் தி ஆன்சர். இது வந்து ரிவிஷன்ல சொல்லிருப்பேன். 1987 இஸ் தி ஆன்சர். NH44 எங்க இருந்து எங்க போகும் கேக்குறாங்க. ஹோசூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகும். ஹோசூர்ல இருந்து கன்னியாகுமரி, தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஹோசூர் டு கன்னியாகுமரி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டைரக்ட்லி helped the Indian to their upliftment. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்துக்காக உதவியது. அவை யாவன என்னன்னு கேக்குறாங்க. பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம், புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம், போக்குவரத்து வசதி. 1, 2, 4 கரெக்டா வருங்க. புதிய தேவாலயங்கள்ங்கிறது அந்த ஆன்சரா வராதுங்க. நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சர். 1, 2, 4னா ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. ஓகே, தாலி என்பது ஆணுக்கு பெண்ணி அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. கூற்றுக்கு காரணம் சரிதா? சரியா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Which of the following was not advocated by பெரியார்? பின்னோட்டில் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது? கணவனுக்கு மரியாதை. கணவனுக்கு மரியாதை எல்லாம் பெரியார் சொல்லவே இல்லை. பெண் சுதந்திரமா இருங்கப்பா அப்படின்னு தான் சொல்றாரு. கணவனுக்கு மரியாதை எல்லாம் பெரியார் சொல்லவே இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஹையர் டெவலப்மெண்ட், ஹையர் ஹியூமன் டெவலப்மெண்ட் வித் ரிலேட்டிவ்லி லோ இன்கம். அதிகமா டெவலப் ஆயிடுச்சு ஆனா இன்கம் கம்மினா கேரளா கண்டிப்பா அடிச்சிடலாம். ஏன்னா கேரளா தான் மனித மேம்பாடு அதிகம் ஆனா இன்கம் கம்மி. ஸோ A3ன்னு இருக்கக்கூடிய ஆன்சர் ஒரே ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ இது வரைக்கும் நம்ம 175 கொஸ்டின், அதாவது 75 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து மேத்ஸையும் சேர்த்து பார்த்துடலாம். 176 கொஸ்டின். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் வித் நம்பர் ஃப்ரம் த ஃபாலோவிங். பின்வருவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க. ஈனா 5, ஜீனா 7, ஐனா 9, கேனா 11. அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இப்படி எழுதுங்க. EGIK, இந்த சைடு 5, 7, 9, 11. இப்போ பாருங்களேன், 5, 7, 9, 11னா ஆட் நம்பர்ஸ். ஸோ அப்போ அடுத்த ஆட் நம்பர் 13 வந்துருமாங்கிட்டு. இந்த சைடு என்ன ட்ரிக் வச்சிருக்காங்க. ஈக்கு அப்புறம் ஜி இருக்கா, ABCDE, EFG, F மிஸ்ஸிங். ஜிக்கு அப்புறம் ஐ வருதா, H மிஸ்ஸிங், H, EFG, HIJKLM. இங்கே M வரும். ஸோ M13 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி M13 இஸ் த ஆன்சர். ரைட்டா? Find the simple interest on rupees 35,000 at 9% per annum for 2 years. 35,000 ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. சரியா? தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR by 100. ஸோ 35,000 into 9 into 2/100 போட்டுருங்க. 2 0 கேன்சல். அப்படி பார்த்தீங்கன்னா 350 into 18 பண்ண ஆன்சர். ஸோ 35 into 18 தனியாக பண்ணுங்க. 8 5 40, 4 23 28 5 3 0 3 1 6 630 வருது. பக்கத்தில் 0 சேர்த்துருங்க. 6300. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். A family went to a hotel and spent rupees 350 for food and paid extra 5% at GST. Find the amount paid by them as CGST and SGST. GST வந்து ரெண்டா பிரிச்சாதான் CGST IGST, சரிபாதியா பிரிச்சா CGST IGST கண்டுபிடிக்கலாம். அதான் வந்து நமக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் படிச்சதுல. இப்போ நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டல் போறாங்க, 350 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 5% எக்ஸ்ட்ரா GST கட்டுறாங்க. அப்ப 350க்கு 5% என்னன்னு கண்டுபிடிப்போம். 350க்கு 5% என்னன்னு கண்டுபிடிப்போம். 5 1 வாட்டி போகும், 20 வாட்டி போகும், 10 17 ரன் வரும். ஸோ 17 ரங்கிறது GST. 17 ரங்கிறது GST. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா CGST SGST என்ன கேட்குறாங்க. GST ரெண்டா பிரிச்சாலே SGST CGST கண்டுபிடிச்சிடலாம். சரிபாதியா தான் இருக்கும். ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க, 5% GSTனா 2.5% CGST SGST இருக்கும். CGSTனா சென்ட்ரல் GST, SGSTனா ஸ்டேட் GST. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி போகும், ஸ்டேட்டுக்கு பாதி போகும். ஸோ 17 பாதியா பிரிங்க. 8.75. ஸோ 2 8.75. ஏன்னா ரெண்டுமே கேட்குறாங்களா, ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். 8.75 CGST and SGST. Given f of x is equal to minus 1 power 2x is a function from n to z, then the range of f is what அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? வேற எதுவுமே பண்ணாதீங்க. f of 1 is equal to minus 1 power 2 into 1. 2 into 1 2 square தான். ஆன்சர் 1 வருமா? எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, லெஃப்ட் ஆர் ரைட்டும். f of 2ல minus 1 power 2 into 2
4 வருமா, -1 power 4 அதுவும் ஒன்று தானே, -1 into -1 +1, -1 into -1 +1, +1 into +1 +1 தான். f of 3 இப்போ 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஏன்னா 3 2s are 6 is equal to அதுவும் ஒன்று தானே வரும். அப்ப இந்த மாதிரி क्वेश्चन வந்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இல்ல எதுவும் அப்படியே பயப்படாதீங்க. ஸ்ட்ரைட்டா 1 2 3 4 5 6 7 8 அப்படி சொல்லி போட்டே இருங்க, பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு புரியும், அது ஆன்சர் வந்துரும். சரியா? இப்ப பாருங்களேன், எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் ஒன்று தான் வருது பாருங்க, ஏன்னா பவர்ல எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் ஆன்சர் ஒன்று தான். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். முடிஞ்சா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் a ரெகுலர் ஹெக்ஸாகன்? ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. ஆக்சுவலா இங்க ஹெக்ஸாகன் கொடுக்குறாங்க, இங்கேனா ஐங்கோணம்ங்கிறாங்க. சரியா? கேள்வியே தப்பா இருக்கு. நம்ம ஹெக்ஸாகன் வச்சுக்கிட்டோம்னா ஆன்சர் வந்து 6 இஸ் த ஆன்சர். ஐங்கோணம் வச்சுக்கிட்டோம்னா ஆன்சர் 5. ஏன்னா ஐங்கோணம்னா பென்டகான், பென்டகான் 5 லைன் இருக்கும். ஸோ பென்டகான்னா 5 லைன், 5 இஸ் த ஆன்சர். ஹெக்ஸாகன்னா 6 இஸ் த ஆன்சர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. 15 ஆண்கள் ஒரு வேலையை 40 நாட்கள் முடிக்கிறார்கள். ஹவு லாங் will it take it if 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். ஓகே, அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது வந்து செயின் ரூல், ஈஸி. 15 பேர் 40 நாள்ல வேலையை முடிச்சிடறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 15 பேர் சேர்றாங்கன்னா 30 பேர் ஆயிடுவாங்க. ஸோ 30 பேர் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. செயின் ரூல் ஃபார்முலா போடணும். செயின் ரூல்னா m1 d1 is equal to m2 d2ன்னு அர்த்தம். m1னா இதான் m1, இது d1, இது m2, இது d2. ஸோ m1 d1னா 15 into 40 is equal to m2 d2னா 30 into x. கரெக்டா? d2 இடத்துல x போட்டுலாம். ஸோ 15 30ல 2 வாட்டி போகும், 2 கீழே இறங்கினா 2 வந்து 20 வாட்டி போகும். ஸோ x வந்து 20 is the answer. ஆப்ஷன் பி is the answer. x வந்து 20. ஆப்ஷன் பி is the answer. A cubical tank can hold 64,000 liters of water. Find the length of its side in meters. மீட்டர்ஸ்ல கேக்குறாங்க பாருங்க. மீட்டர்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இத மீட்டரா மாத்துங்க. ஒரு மீட்டருக்கு வந்து 1000 லிட்டர், ஒரு மீட்டருக்கு 1000 லிட்டர் அப்படின்னா 64 லிட்டர்ஸ் நீங்க மீட்டரா மாத்திட்டீங்கன்னா 64 மீட்டர் வரும், 64 மீட்டர் வரும். சரியா? இப்போ இந்த 64 மீட்டர்ங்கிறது வால்யூம். கேக்குறது வந்து சைடு ஏ, குட்டி ஏ. கியூபோட ஃபார்முலா என்ன தெரியுமா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இந்த ஏவை தான் கேக்குறாங்க. சரியா? இந்த சைடை தான் கேக்குறாங்க, பக்கத்தை தான் கேக்குறாங்க. வால்யூம் 64 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 64 இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப்னு வருமா? கியூப் இந்த சைடு வந்தா கியூப் ரூட்டா மாறுமா? கியூப் ரூட்டா மாறுமா? 64 கியூப் ரூட் தான் 4 இஸ் த ஆன்சர். 4 மீட்டர் இஸ் த ஆன்சர். உங்களுக்கு இது தெரியல, லிட்டரா மாத்துறதில்ல, மீட்டரா மாத்துறதில்ல, எதெல்லாம் விட்டுருங்க. சரியா? 64 இந்த 4 ஆப்ஷன்ல எதை கியூப் பண்ணா 64? ஸ்கொயர் பண்ணாலோ கியூப் பண்ணாலோ 4 ஏதோ ஒன்று பண்ணுங்க. 4 தானே பக்கத்துல, அதே 4 தான் தெரிஞ்ச ஆன்சர் மாதிரி இருக்கு. 4 அடிச்சுட்டு வாங்க. சரியா? அவ்வளவுதான் முடிஞ்சு. Find the difference between SI and CI on 1200 for 1 year at 10% per annum half-yearly. ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல half-yearly சொல்றாங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் half-yearlyனா நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த பிரின்சிபல் 1200 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1 இயர்னா என்னன்னா 2, half-yearlyல 1னா 1 into 2 2ன்னு பண்ணிக்கணும். அதாவது என்ன வந்து into 2 பண்ணணும். சரியா? ரேட்டை வந்து by 2 பண்ணணும், 5%. இது நானே சொல்லியிருப்பேன். சரியா? பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கணும், ரேட்டை பை 2 பண்ணணும், என்ன வந்து இன்டு 2 பண்ணணும். இப்ப மாத்தியாச்சா? இப்ப மாத்துறதுக்கு அப்புறம் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ கேக்குறாங்க. எஸ்ஐக்கும் சிஐக்கும் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப மாத்துறதுக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீக்னால இதை மாத்திடணும். இந்த 1 இயர் 2 மாத்திடணும், ரேட் பை 2 போட்டு மாத்திடணும். அப்புறம் தான் வந்து நீங்க கேள்வியை படிக்கணும், வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் ஃபார்முலா என்ன தெரியுமா? டிஃபரன்ஸ் ஃபார்முலா PR² by 10,000. P வந்து 1200, R² வந்து 2 by 10,000. 5 20 வாட்டி போகும், திரும்ப 5 4 வாட்டி போகும், 4 3 வாட்டி போகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 3 இஸ் த ஆன்சர். சரியா? PR² by 10,000 போட்டு விட்டாலே ஆன்சர் வந்துடும். If an investor 10,000 in a savings bank account that earned 2% SI, find the interest if earned amount was kept in the bank for 4 years. சிம்பிளான கொஸ்டின் தான். அசல் குத்துறாங்க 10,000 சொல்லிட்டு, ஆண்டு வட்டி வீதம் வந்து 4 வருஷம் சொல்லிட்டாங்க, ரேட் 2ன்ட்டாங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். எஸ்ஐ கேட்குறாங்க. 800 இஸ் த ஆன்சர். 800 இஸ் த ஆன்சர். 800 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். A car travels 90 km in 2.5 hours. How much time it is required to travel 210 km? 90 கிலோமீட்டர் 2.5 மணி நேரத்தில் டிராவல் பண்ணுதா? இது ஈஸியாக அடிக்கலாங்க. இங்கே கவனிங்களே, 2.5 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர்னா 210 கிலோமீட்டர்னு கேட்குறாங்களா? இப்போ 90 கிலோமீட்டர் வந்து 2.5 மணி நேரத்தில் டிராவல் பண்ணிடுதா? 90 கிலோமீட்டர் வந்து 2.5 மணி நேரத்தில் டிராவல் பண்ணிடுது. இன்னொரு 90 கிலோமீட்டருக்கு இன்னொரு 2.5 மணி நேரம் எடுத்துக்குமா? மொத்தம் 5 மணி நேரம் எடுத்துக்குமா?
மொத்தம் 5 மணி நேரம். 2 90 கிலோமீட்டருக்கு 2 2.5 மணி நேரம் 5 மணி நேரமா? அப்பனா எவ்வளவு கிலோமீட்டர் வந்துருது? 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 5 மணி நேரம், ரைட். அப்பனா 180 கிலோமீட்டருக்கு வந்துருது. 180 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் வருது. 180 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் வருது. சரியா? 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 5 மணி நேரம் தான் 180 கிலோமீட்டருக்கு வந்து 5 மணி நேரம் வருது. இன்னும் 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணும். சரி, ஓகே, பாக்ஸ்லேயே போட்டுலாம். சரியா? பாக்ஸ்லேயே போட்டுலாம். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் 30 நிமிஷத்தை வந்து 60 × 2 ஃபுல்லா மினிட்ஸா மாத்துங்க. 180 மினிட்ஸ்னு வரும். 2 மணி நேரம் 30 நிமிஷம் ஃபுல்லாவே மினிட்ஸமா மாத்துங்க. 150 மினிட்ஸ். இது வந்து பாக்ஸ் மெத்தட்ல போட்டுலாம். 90 கிலோமீட்டருக்கு வந்து 150 மினிட்ஸ்னா 210 கிலோமீட்டருக்கு எத்தனை மினிட்ஸ்? ஓகேவா? இதான் பாக்ஸ் மெத்தட். ஜென்ரலா பாத்தீங்கன்னா கிலோமீட்டர், அதாவது கிலோமீட்டர் அதிகமாச்சுன்னா டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதனால டைரக்ட் மெத்தடு. இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா 90 கீழே போட்டுக்கோங்க. பாக்ஸ் மெத்தடில் இப்படி தான் செய்யணும். கிராஸ் ஆகிறது கீழே போட்டுக்கணும். மீதி 2 மேலே போடுங்க. 3 5 3 அடிச்சா 70. ஸோ 75 350 நிமிஷம் வருது. 350 மினிட்ஸ்ல வருது ஆன்சர். சரியா? இதான் பாக்ஸ் மெத்தடு. 350 மினிட்ஸ் ஆன்சர் வந்துடுது. 350 மினிட்ஸ்னா 300 மினிட்ஸ் பிளஸ் 50 மினிட்ஸ் எழுதலாமா? 300 மினிட்ஸ் பிளஸ் 50 மினிட்ஸ் எழுதலாமா? 300 மினிட்ஸ்ங்கிறது 5 மணி நேரமா? 5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா 5 மணி நேரத்துக்கு 300 நிமிஷம். எக்ஸ்ட்ரா 50 மினிட்ஸ் இருக்கா? அப்ப ஆன்சர் வந்து 5 hours 50 மினிட்ஸ்ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 5 hours 50 minutes இஸ் த ஆன்சர். 5 hours 50 minutes இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ பாக்ஸ் மெத்தட். இதுனா இதுனா என்ன பார்த்துருப்போம் மேத்ஸ்ல. எல்சிஎம் ஆஃப் 2/3 3/5 4/7 இந்த மாதிரி எல்சிஎம் வந்து ஃபிராக்ஷனுக்கு இருந்தாலே நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டருக்கு எஸ்சிஎஃப் எடுக்கணும். சரியா? நியூமரேட்டர் 2 3 4 9 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 36 வருமா? 36 எல்சிஎம்மா? 3 5 7 13க்கு ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 வருமா? ஏன்னா எதுலுமே போகாது. 1 தான் ஹெச்சிஎஃப். ஸோ மேலே 36 கீழே 1 36/1 ஆன்சர் வந்து 36. ஆன்சர் வந்து என்னது? 36. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இது 3 எல்சிஎம் கேட்குறாங்களா? 16 m இந்த மாதிரி கேட்டாங்கனாலே எல்சிஎம் கேட்டாங்கனால பெருசாக இருக்கிறத எழுதிடணும். எல்லாத்துலையும் பெருசா என்னவா இருக்கோ அதெல்லாம் எழுதிடணும். சரியா? 16 12 8க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. 16 12 8க்கு எல்சிஎம் -12. அப்ப -48 தான் எல்சிஎம். -48 எல்சிஎம். அப்ப இது வராதா? எப்படி 48 எல்சிஎம் வந்துருச்சா? இதையும் தூக்கிடலாமா? இதான் ஆன்சர். என்ன? ஏன்னா இங்க எதுவுமே கொடுக்கல. என்ன அப்படி பார்த்தாலும் கூட -48 எப்படி இந்த மாதிரி வேரியபிள்ஸ்க்குலாம் எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னா இதுக்கெல்லாம் எல்லாம் பெருசா இருக்கிறத எழுதிருங்க. எம் பெருசா எம் ஸ்கொயர் பெருசா? எம் ஸ்கொயர் எழுதிருங்க. n ஸ்கொயர் பெருசா n ஸ்கொயர் பெருசா? n ஸ்கொயர் தான் பெருசு. ரெண்டுலயுமே இருக்கு. n ஸ்கொயர் எழுதிருங்க. சரியா? இருக்கல எது பெருசா இருக்கதோ அது எல்லாத்தையும் எழுதிருங்க. ரைட்டா? LCM. Find the 12th term from the last term of the arithmetic progression. -2 -4 -6 etc. up to -100 in என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்புக்கு 12வது உறுப்பு என்ன? இங்கதான் ட்விஸ்ட். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இப்படி கொடுத்துட்டு ஆனா இது ஏபி கொஸ்டின் லாஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க. அப்ப -100 டிஃபரன்ஸ் வந்து -2 இருக்கா? -98 -96 எக்ஸெட்ரா அப் டு -2 அதாவது ரிவர்ஸ்ல எழுதுங்க. அதை ரிவர்ஸ்ல எழுதிட்டு அப்புறம் இதுக்கு ஏபி கேக்குறாங்க. இதுல 12வது டேர்ம் என்னன்னு கேக்குறாங்க. இதான் ட்விஸ்ட். இது ரொம்ப முக்கியமா பார்த்து வச்சுங்க. இந்த ட்விஸ்ட கடைசி இப்படி கொடுக்கறது இப்படி கொடுத்துட்டு ஆனா ரிவர்ஸ்ல எழுதி அப்புறம் சம போடுங்கிறாங்க. சரியா? இப்ப ஏபிக்கான என்ன கேக்குறாங்க? 12th டேர்ம் T12 னு சொல்லுவோம். ஏபில ஃபார்முலா என்னன்னா T12. ஃபார்முலா என்ன அப்படின்னா a + n - 1 × d. a + n - 1 × d. இதான் ஃபார்முலா. ரைட்டா? a என்ன? -100. ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் -100 பிளஸ் n னா 12வது டேர்ம் தானே கேக்குறாங்க. 12th டேர்ம். சோ n வந்து 12 -1 × d னா டிஃபரன்ஸ். ரெண்டுக்கு மேல டிஃபரன்ஸ். இதுக்கும் வித்தியாசம் என்ன? 2. இதுக்கு வித்தியாசம் 2. அதாவது -100ஓட அதாவது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணனும். ஏபில வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் மைனஸ் பண்ணனும். -98 -100 வருமா? இப்ப -98 + 100 -98 + 100 எவ்வளவு? 2 அப்ப D2 னு வந்துரும். சரியா? -100 + 11 × 2 11 × 2 22 -100 + 22 வருமா? -100 + 22னா -100 + 22னா -78 is the answer. -78 is the answer. So option C is the answer. -78னா option C is the answer. கரெக்ட் தானங்க? ரைட். ஓகே. கொஞ்சம் இது கொஞ்சம் இந்த क्वेश्चन மட்டும் நல்லா பாத்துக்கங்க.
ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு எழுதணும் 1, டிஃப்ரென்ஸ் வந்து தப்பி -2 போட்டுறாங்க +2, ஏன்னா இது பண்ணுறப்ப வெறும் 2, டி வந்து வெறும் 2 தான் டிஃப்ரென்ஸ் டி. சரியா, நல்லா பார்த்துங்க. ரிவர்ஸில் எழுதும் போது n வந்து 12. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துங்க. சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. சதுரம்னா வைரமா, வட்டம்னா என்னன்னு கேட்குறாங்க. சதுரம்னா வைரமா, சதுரம்ங்கிறது இப்படி இருக்கும், அது இப்படி திருப்புனா இப்படி வைரம்னா இப்படி திருப்புனா வைரம் ஆயிடும். சரி, வட்டம் எப்படி இருக்கும், அது இப்படி திருப்புனா வட்டம்னாலே ரவுண்டு தான், அது வராது, பந்து வராது. ஓவல் நீள்வட்டம் இஸ் த ஆன்சர். சரியா, சதுரத்தோட நீள் தன்மை வந்து நீள் சதுரம், அதாவது ராம்பஸ் மாதிரி இருக்கக்கூடிய வைரம். வட்டத்தோட நீள் வந்து ஓவல். சரியா, நீள்வட்டம். There are 5 different houses. A முதல் E முடிவு வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் A என்பது B இன் வலதுபுறத்திலும், E என்பது C இன் இடதுபுறத்திலும் மற்றும் A இன் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் B என்பது D இன் வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில். இது பேர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க ரீசனிங்ல. 5 டிஃபரண்ட் ஹவுசஸ், ஏல இருந்து E வரைக்கும் மொத்தம் 5 வீடுகள் இருக்கு. சரியா, நல்லா கவனிங்க. குரூப் 2ல கூட ரீசனிங் தான் இருக்கு. சரியா, நல்லா கவனிச்சுங்க. A is to the right of B. இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு அதை அப்படியே பண்ணுங்க. 5 பேர் வரிசையா உட்காந்துருக்காங்க. ஏங்கிறவரு பியோட வலதுபுறம் இருக்காரு. சரியா, ஏ என்பது பி இன் வலதுபுறம். இப்ப பிக்கு இங்க எழுதிட்டு பியோட வலது பக்கத்துல ஏ உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். பி இங்க உட்காந்துருக்காருன்னா வலது பக்கத்துல இப்படி உட்காந்துருக்காருன்னா ரைட்ல ஏ உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். வணக்கம் ஏ, வணக்கம் ஏ, இவன் ஏன் சொல்லுவான் வணக்கம் பீன்ட்டு, அப்படி. அப்புறம் E is to the left of C. ஈயும் சியும் இங்க கொடுக்கவே இல்லை, விட்டுருங்க. E is to the left of C and right of A. E என்பவர் C இன் இடதுபுறத்திலும், C கொடுக்கிற நிமிஷம் வைங்க, மற்றும் A இன் வலதுபுறத்திலும் உள்ளன. A இன் வலதுபுறம் யார் இருக்கா, E இருக்கான்னு சொல்றாங்க. E என்பவர் A இன் வலதுபுறம்ங்கறாங்க. இப்ப A இங்க போட்டோமா, A க்கு பக்கத்துல ரைட்ல வந்து E போட்டுடலாம். சரியா, மேலும் B என்பது D இன் வலதுபுறத்திலும் உள்ளன. D க்கு ரைட்ல வந்து B இருக்காரு. ஆல்ரெடி இங்க B போட்டோம், இங்க D போட்டாதான் D க்கு ரைட்ல B இருக்காருன்னு வரும். அப்ப B க்கு ரைட்ல A, A க்கு ரைட்ல E, D க்கு ரைட்ல B, அதை தான் சொல்றாங்க. சரியா, அப்படி இருக்காங்களா? இங்க பாருங்க, E is to the left of C. C க்கு லெஃப்ட்ல தான் E. அப்ப C இங்க போட்டா C க்கு லெஃப்ட்ல E வந்துரும். C க்கு லெஃப்ட்ல E வந்துரும். நீங்க முழுமையா படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த இதுவும் உருவாகும். சரியா, which are the houses is in the middle. எது மிடில்ல இருக்குன்னு கேக்குறேன். எந்த வீடு மிடில்ல இருக்குன்னா A ஹவுஸ். அது சரி சரி, வீடுகளா, நான் ஏதோ நபர்கள் நினைச்சேன். ஓகே, A is the answer. ஆப்ஷன் A is the answer. சரியா, இதான் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. சமமான சுற்றளவு உடைய எல்லா வகையான முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எது? அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம்னாலே ஈக்குவல் ட்ரையாங்கிள்ங்க, சமபக்க முக்கோணம் இஸ் தி ஆன்சருங்க. அதிகமானாலே சமபக்க முக்கோணம் இஸ் தி ஆன்சருங்க. ரைட்டா, ஓகே. அடுத்து 900 ஆண்கள் மற்றும் 600 பெண்கள் வந்து வேலை இது ஒரு பரீட்சை எழுதுறாங்க. அதுல 70% வந்து பசங்க, 85% வந்து பொண்ணுங்கன்னா டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகாதவங்க. அதாவது 900 பாய்ஸ்ல வந்து 70% பாய்ஸ் பாஸ் ஆயிட்டாங்களா. பாஸ் ஆகாதவங்க எத்தனை பேர் கேட்கறாங்களா? 70% பாஸ் ஆயிட்டாங்கன்னா 30% பாஸ் ஆகல. அதே மாதிரி கேர்ள்ஸ்ல வந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிட்டாங்க? 85% பாஸ் ஆயிட்டாங்களா, 15% வந்து பாஸ் ஆகல. சரியா, 15% வந்து பாஸ் ஆகல. ஸோ 2 0 தூக்கிடுங்க, இது 2 0 தூக்கிடுங்க. 270 + 90 360 வரும். மொத்தம் பாஸ் ஆனவங்க மொத்தம் ஃபெயில் ஆனவங்க, ஏன்னா நம்ம ரிமைனிங் தானே எடுத்தோம், 70ல இருந்து 30 எடுத்தோம், 85 15 எடுத்தோம். ஸோ மொத்தம் ஃபெயில் ஆனவங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 360 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இவங்க ஆனா அதை கேட்கல, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who did not pass, ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. 360 கேட்டு போலாம்ல, இப்படிதான் செய்வாங்க. ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் என்ன கேட்கறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 1500 பேரா? மொத்தம் பள்ளியில 1500 பேர் இருக்காங்களா அந்த காலேஜ்ல. அந்த 1500ல 360 பேர் ஃபெயில், இன்டு 100 போடுங்க. சரியா, டோட்டல் கீழே போடுங்க, ஃபெயில் ஆனவங்கள மேல போட்டு இன்டு 100 போடுங்க, ஆன்சர் வந்துடும். 15 2 வாட்டி போகும், 4 24% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு 3 முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. 3200க்கு 2 வருஷம் 2.5%. ஈஸிங்க, அது ரொம்ப ஈஸிங்க. சரியா, கூட்டு வட்டி ஆனுவலி தான் கேட்கறாங்க. 3200க்கு 2% எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 1% கண்டுபிடிச்சு இன்டு 2 போடு. சாரி, 2.5%. 2.5% எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 10% கண்டுபிடிச்சு 4ஆல வகுத்துருங்க. 2.5% பர்சன்டேஜ் மெத்தட்ல போடுறேன், அப்படிதான் போடுவோம் எப்பவுமே.
3200க்கு 10% பாத்தீங்கன்னா 320. 320ங்கிறது 10%. அதை 4ஆல வகுத்தீங்கன்னா 80. ஸோ 3280 இது ஒரு வருஷம் முடிஞ்சா திரும்ப 10% எடுங்க. 328 10%. அதை 4ஆல வகுத்துருங்க. 82. 3362. சரியா? இது 2 வருஷத்துக்கான அமௌண்ட். என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்களா? இதுல இருந்து இதை கழிங்க. அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிங்க. 3362ல 3200 போச்சுன்னா 162 இஸ் த ஆன்சர். 162 இஸ் த ஆன்சர். சுண்ணக்கட்டியில் சாக்கு கால்சியம் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்க. இங்க பாருங்க, இது வந்து கால்சியம், இது வந்து கார்பன், இது வந்து ஆக்சிஜனா. இதுல கார்பனோட சதவீதம் கேட்குறாங்க. ஈஸி. யாரை கேட்குறாங்களோ அவங்க மேலே போட்டுக்கோங்க ரேஷியோல. சரியா? டோட்டலை வந்து கீழே போடுங்க. 25 வருமா டோட்டல் பண்ணா 100 இன்டூ பண்ணுங்க. பெர்சன்டேஜ்னால எப்பவுமே 100 இன்டூ பண்ணிடணும். பெர்சன்டேஜும் கேட்டால எப்பவுமே 100 இன்டூ பண்ணிடணும். யாரை கேட்குறாங்க? இந்த கார்பன் மேலே போடுங்க. டோட்டலை கீழே போடுங்க. சரியா? 25 100ல 4 வாட்டி போகும். 4 3 12 இஸ் த ஆன்சர். 12 இஸ் த ஆன்சர். The compound interest for principal 5000 rate 4% n 1.5 years compounded half-லின்னு கேட்குறாங்க பாருங்க. half-லினா என்ன செய்யணும்னா எண்ணில் வந்து எத்தனை 6 மாசம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். இல்லைன்னா எண்ணை வந்து இன்டூ 2 பண்ணணும். எண்ணு வந்து இன்டூ 2 பண்ணணும். சரியா? 1.5னா 3/2 இன்டூ 2 பண்ணா எண்ணு புது எண்ணு வந்து 3ன்னு மாறிடும். நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். புது எண்ணு வந்து 3ன்னு மாறிடும். ரேட் வந்து பை 2 பண்ணணும். ஸோ புது ரேட் வந்து 2% மாறிடும். ஆஃபரினாலே இதெல்லாம் செய்யணும். எண்ணெய் வந்து இன்டூ 2 பண்ணணும். ரேட்டை வந்து பை 2 பண்ணணும். அசலை எதுவும் செய்யாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5000க்கு 2% 3 வாட்டி எடுக்கணும். சரியா? 5000க்கு 1% பார்த்தீங்கன்னா 50. 50 × 2 100. 5100ன்னு வந்துடும். இது ஒரு வாட்டி முடிஞ்சு. 5100க்கு 1% பார்த்தீங்கன்னா 51 × 2 வந்து 102. 2 வாட்டி முடிஞ்சு. 102க்கு 1% பார்த்தீங்கன்னா 52.04. 52.02 இன்டூ 2 போட்டிங்கன்னா 104.04ன்னு வருது. இதை ஆட் பண்ணிங்கன்னா 5306.04 வரும். ஆட் பண்ணா இது ஃபைனல் அமௌண்ட். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 306.04. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 306.04. ஏன்னா அமௌண்ட்லேருந்து அசலை கழிக்கணும். சரியா? அமௌண்ட்லேருந்து அசலை கழிக்கணும். The simple interest on rupees 10,950 for 42 days at 10% per annum. நாட்கள்னு வந்தாலே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கீழே 365ன்னு எக்ஸ்ட்ரா போட்டுருணும். சரியா? 1010 கேன்சல். 1010 கேன்சல். 5 73 வாட்டி போகும். 5 219 வாட்டி போகும். 73 3 வாட்டி போகும். 42 3 126 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ கீழே 365 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி அடிச்சிருங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வீட்டை வந்து 86 நாட்கள் கட்டி முடிக்கின்றனர். 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? 6 பெண்களும் 86 நாளில் கட்டுறாங்க. 8 ஆண்களும் 86 நாளில் கட்டுறாங்க. ஸோ 6 பெண்களும் 86 நாளில் கட்டுறாங்க. 8 ஆண்களும் அந்த வீட்டை 86 நாளில் கட்டுறாங்க. கரெக்டா? இப்போ நம்ம 7 பெண்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். 5 ஆண்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணணும். சரியா? இப்போ இது வந்து உமனு டேஸ், மென்னு டேஸ். சரியா? இது வந்து இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவோம். பாக்ஸ்ல இன்டைரக்ட் மெத்தட்னா மேல இருக்கிறத அப்படியே பெருக்கிக்கணும். சரியா? இப்போ x = 6 × 86/7ன்னு வந்துடும். இங்கே x = 8 × 86/5ன்னு வந்துடும். மேல இருக்கிறத அப்படியே பெருக்கிங்க. இப்போ என்ன பிரச்சனைனா இது அடிப்படாது. அதான் பிரச்சனையே, நமக்கு எதுவுமே அடிப்படலை. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 7 பெண்களுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை டேஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 5 ஆண்களுக்கு எத்தனை டேஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 2 பேரும் சேர்ந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 பேரோட டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா xy/x+y ஃபார்முலாவை போடணும். ஆனால் எல்லாமே பெருசாக இருக்கு. சரியா? நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா xy/x+y ஃபார்முலாவே போட்டுடலாமா? பேசாம xy/x+y ஃபார்முலாவே போட்டுடலாமா? xy இதையும் பெருக்கிட்டு பை x+y. இல்லைனா டைம் அண்ட் ஒர்க்கில் இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, 1/1 போட்டு எல்சிஎம் எடுத்து அப்புறம் ஆட் பண்ணி இன்வெர்ஸ் எடுத்தாலும் ஆன்சர் வந்துடும்ல. இது ரெண்டையும் தலையில போடுங்க. ஃபர்ஸ்ட் 7 86 6 5 86 8.
7 86 இன்ட்டு 6 ப்ளஸ் 5 86 இன்ட்டு 8. அதாவது நான் வந்து தலையில போட்டிருக்கேன். இப்போ 10 20 இருந்துச்சுன்னா 1/10 1/20 போட்டு போடுவோம்ல டைம் அண்ட் ஒர்க்ல. இன்னொரு மெத்தட்ல எல்சிஎம் மெத்தட்ல அது மாதிரி தலையில போட்டிருக்கேன். சரியா? இப்போ கீழே எல்சிஎம் என்ன? 86 இன்ட்டு 6 இன்ட்டு 8. மொத்தமா எல்சிஎம்மா 86 காமனா இருக்கு, 6 8 பெருக்கிக்கிறேன். சரியா? எதுவுமே நான் இன்னும் பெருக்கவே இல்லை. மேலே என்ன லெஃப்ட் வித் 86 இன்ட்டு 6 8 மேலையா 7 இன்ட்டு 8 ப்ளஸ் 5. இங்கே என்ன லெஃப்ட்? 7 லெஃப்டா? இதான லெஃப்ட். ஸோ 8 இன்ட்டு 7 56 ப்ளஸ் 35 நிமிஷம் 6 6 30. சரியா? டிவைடட் பை 86 இன்ட்டு 6 இன்ட்டு 8. சரியா? 56 ப்ளஸ் 30 86 பை 86 இன்ட்டு 48 வரும். பை 86 ப்ளஸ் 48 வரும். 86 அடிச்சிங்கன்னா 1/48 வரும். 1/48 தலைகளாக போட்டிங்கன்னா 48 நாட்கள் இஸ் த ஆன்சர். 48 டேஸ் இஸ் த ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுங்க. மேலே ஒன்று சொன்னால ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் இந்த 2 கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? இதுவும் ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான். ஏன்னா எல்லாமே வந்து இதுவாக இருக்கு. ஸோ அப்போ இருந்தாலும் ஆன்சரை கொண்டு வரணுங்கிறது நமக்கு அவசியமாக திகழ்கிறது. அதனால ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ரைட்டா? ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா ஷார்ட்கட்டுங்கிறது டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ 8 6 இருக்கா, 8 6 பெருக்குனா 48 தானே வருது, அப்படியே அடிச்சிடலாம். ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து ஃபுல்லாக போட்டாகணும். LCM of 2 co-prime number is 5005. ஒன் ஆஃப் த நம்பர் 65னா இன்னொரு நம்பர் என்ன? LCM of 2 நம்பர்ஸ்க்கான ஃபார்முலாவே என்ன அப்படின்னா product of 2 numbers is equal to LCM into, அதாவது product of 2 numbers is equal to LCM into HCF the formula. சரியா? என்ன கேக்குறாங்க? LCM of 2 co-prime numbers is 5000. LCM லே கொடுத்துட்டாங்களா? மீப்போமாவே கொடுத்துட்டாங்களா? ஓகே. அப்ப இன்னொரு நம்பர் அப்படியே வகுத்தா வந்து இன்னொன்று கிடைச்சிரும். இன்னொரு நம்பர் கிடைச்சிரும். 5005யும் 65யும் வகுத்துருங்க. வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதான் ஃபைனல் ஆன்சர். சரியா? 5 அடிச்சா 13, 5 அடிச்சா 1001, 14 அடிங்க. 13 7 91, திரும்ப கேரி 77 இஸ் த ஆன்சர். வகுத்தாலே போதுங்க, வகுத்தாலே போதும். 5005யும் 65 வகுத்தாலே இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சலாம். 77 இஸ் த ஆன்சர். ஃபைண்ட் HCF ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. HCFனாலே சின்ன நம்பர் எழுதணும். எல்லாரும் சின்னது என்ன இருக்கோ அதை எழுதணும். 2 4 8க்கு HCF வந்து 2. x ஸ்கொயரு எக்ஸா, அதில் சின்னது எக்ஸ். ஒய் ஸ்கொயரு அதில் சின்னது ஒய் ஸ்கொயர் தான். Z ஸ்கொயர் இசட்டா, அதில் சின்னது இசட். 2x y ஸ்கொயர் இசட் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 2x y ஸ்கொயர் இசட் இஸ் த ஆன்சர். The volume of a solid right circular cone is 11088. If its height is 24, find the radius of the cone. வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கோன்னா என்ன? கூம்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/3 பையா ஸ்கொயர் h. ஸோ 11088 is equal to 1/3 into 22/7 into r ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. h கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. 3 8 வாட்டி போகும். சரியா? ஆர் ஸ்கொயர் அந்த சைடு வச்சுக்கோங்க. 11088 7 மேலே கொண்டு வாங்க, 8 கீழே கொண்டு வாங்க. சரியா? 2 11 வாட்டி போகும். 2 5 5 44 வாட்டி போகும். 11 504 வாட்டி போகும். 2 4 வாட்டி போகும். 2 252 வாட்டி போகும். 2 2 வாட்டி போகும். 2 126 வாட்டி போகும். 2 63 வாட்டி போகும். ஸோ 63 இன்ட்டு 7, 63 இன்ட்டு 7 எவ்வளோ? 441 வருங்க ஃபைனலாக. 441 ஃபைனலாக வருங்க. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 21 இஸ் த ஆன்சருங்க. ரேடியஸ் 21ங்க. 21 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். 21 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். கரெக்டா? ஆன்சர் வந்து 21 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். இதை ஸ்ட்ரைட்டாக போட்டாகணும். ஷார்ட்கட் பெருசாக இல்லை. சரியா? நீங்கள் பாட்டுக்கு 7ல் எது போதோ அது ஆன்சர்னு சொல்லி அடிக்கலாம். ஏன்னா 7ல் எது போதுன்னா 21 மட்டும் தான் போகும். ஆனால் அந்த அளவுக்கு கை கொடுக்குமா தெரியாது. சரியா? அதனால 21 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஃபைனலாக நீங்கள் அடிச்சு தான் ஆகணும். இந்த ஆன்சருக்கான நீங்கள் 24 ஆன்சராக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஹைட்டு 24. அதனால் இதை தூக்கிடலாம். மீதி 3ல் தான் ஏதோ ஒரு ஆன்சர்னு சொல்லிட்டு அடிக்கலாம். மீதி 3லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கிறது இந்த ஆன்சர் தான். 21 24 பக்கத்தில் இருக்க ஆன்சர் 21 தான். ஸோ ஓகே, அதை வச்சு கூட அடிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வச்சு அடிக்கணும்னா. ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட மொத்தம் 200 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அதாவது மொத்தம் 100 கொஸ்டின் முடிச்சிருக்கோம், ஜிஎஸ் மேத்ஸும் சேர்த்து. சரியா? இதே மாதிரி அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.